பேசுறது. சார் கேக்குதுங்க சார். ஓகே, ரைட். சாரி மக்களே, இது வந்து கொஞ்சம் ரெயினா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டெட் ஸ்னோபால் சொன்னேன், டெட் அவலாஞ்சி சொன்னேன். இதுல என்ன ஒரு சைக்காலஜி இருக்கு பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கடன்காரன் லிஸ்ட் கம்மியாகும் போது நீங்க ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப 20 பேர் போது 19 பேர் தான் கடன்காரன். இந்த ஒரு சைக்காலஜியை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம 20ல கடைசியால கழட்டுறோம். பட் வந்து நமக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. நம்ம ப்ராக்டிக்கலா பாக்கணும்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கட் பண்ணணும். ஆனா கடைசி வரைக்குமே அந்த 20 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. கடைசி ஆளதான் நீங்க ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உடைச்சு 25,000 கணக்கே வருவீங்க. அப்ப அதனால என்ன பண்ணணும், இது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இப்ப என்ன பண்ண ஒரு ஐடியானா, 1,00,000 இருந்துச்சுன்னா 25,000 கொடுத்தவன கடைசியால கட்டிட்டு மீதி 75,000 கடனை கட்டலாம். அடுத்து ஒரு 1,00,000 வந்துச்சுன்னா 50,000 ஒருத்த கடன்காரன் இருப்பான், 18வது ஆளு, அவனை கட் பண்ணிட்டு அந்த 50,000 ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். அப்ப நம்பர் ஆஃப் கடன்காரன் கம்மியாயிட்டே போகும். இதை வந்து பேலன்சிங் சொல்றேன் நான். அது ஸ்னோபால் மெத்தடையும் அவலாஞ்சி மெத்தடையும் பேலன்ஸ் பண்ற சிஸ்டம் இது. இதை நீங்க பண்ணனா நான் கேட்கிறேன். மத்தபடி எது உங்களுக்கு அதிக ப்ரெஷரோ அந்த கடனை அடைப்பது நல்லது. அதிக வட்டி கொடுத்தும் அமைதியா இருப்பான், ஏன்னா அவனுக்கு வட்டி ரொம்ப முக்கியம், கரெக்டா வந்துட்டு இருக்கு. கம்மி வட்டி இருக்கவன் பணத்தை கேட்டு அடிச்சுட்டே இருப்பான். இப்ப லாஜிக் என்னன்னா, நம்ம வந்து எது அதிக ப்ரெஷரோ அதை வந்து அடைக்கலாம். அடுத்த விஷயம், இந்த கடன்காரங்கள்ட்ட வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, நெகோசியேஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அதாவது முதல் விஷயம், நம்ம எல்லார்ட்டையுமே பேசி கடனை, அதாவது கடனுக்கான வட்டியை கம்மி பண்ணி கேட்க முடியும். இது என்ன லாஜிக் அப்படின்னா, சிம்பிளான லாஜிக் தான். நிறைய பேரு கடன்காரங்களை ஃபேஸ் பண்றதே இல்லை. என்னோட வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கேன், எந்த காலம் இருந்தாலும் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எதுவுமே நடக்க போறது இல்லை. இதனால பல பேரோட லைஃப் மாறி இருக்கு. என்னைக்குமே நான் சக்சஸ் சீக்ரெட்டா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? ஃபேஸ் பண்ணிடு, அவ்வளவுதான். எனக்கு ஒரு இஷ்யூ இருந்தது, ஒரு பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு ஒரு 2 நாளா ஒரு போன் எடுக்காம இருந்தேன். ஒரு சின்ன பொண்ணை போய் பேசிட்டு இருக்கேன் நான், ஒரு பிசினஸ்ல இருக்கவங்கள்ட்ட. விஜய் சார் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. தாடியோட இருந்தேன் நான். அப்ப அவங்க சொன்னாங்க வந்து, நல்ல மேடம், ரொம்ப நான் சோகமா இருக்கேன், உங்களுக்கு தெரியணும்ல, யாருக்கும் தெரியல அப்படின்னா. ஏன் நீங்க சோகமா இருக்கணும்னா, என்ன பண்றது, பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன விஷயம் தான், யார் நம்மளோட வாழ்க்கையில ட்ரிகர் பண்ணுவாங்க, மோட்டிவேஷனை கொடுப்பாங்க, கேட்டலிஸ்டா மாறுவாங்க நமக்கு தெரியாது. சிறு திரும்பும் பல்குத்துற மாதிரி ஒரே யாரோ ஒருத்தங்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி லைஃப் மாத்திரும். நம்புங்க, சத்தியமா நம்புங்க. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கடனை அடைச்சிரும், நீங்க பணக்காரனா மாறுவீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை தேடுறதுல மைண்ட் ரெடி பண்ணும். புரியுதா? அவங்க சொன்னாங்க, விஜய் சார் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை, போங்க அப்படின்னாங்க. அது எனக்கு, நான் வந்து நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸோட இருந்திருக்கேன். நானே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் தான். இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, நான் சோர்ந்து போகும்போது ஏதாவது ஒண்ணு தேவைப்படுதுல, அவங்கள கடவுள் அனுப்பிச்சிருக்காரு அந்த இடத்துல. அடுத்த செகண்ட் அந்த மீட்டிங்ல இருந்து வெளில போனேன், யாரு எனக்கு கால் பண்ணா அவனுக்கு அடிச்சேன் நான். சரியா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா காலைல 6 மணிக்கு உங்க வீட்டுல இருப்பேன். வேற எதுவுமே பேசல. 6 மணிக்கு உங்க வீட்டுல நான் இருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 400 கிலோமீட்டர் சென்னையில இருந்து. சரியா? சொன்ன 5 மணிக்கே போயிட்டேன். சரியா? அந்த விஷயம் என்ன தெரியுமா, ஏறக்குறைய 1 மாசம் 2 மாசம் அவ்வளவு சேலஞ்ச் என் லைஃப்ல. என்னால வந்து ஃபேஸே பண்ண முடியல. அது ஃபேஸ் பண்ண முடியல கிடையாது, ஃபேஸ் பண்ண தெரியல. ஏன்னா எனக்கு எந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்ல. எனக்குள்ள அந்த தைரியம் இல்ல அதை ஃபேஸ் பண்றதுக்கு. அந்த தைரியத்தை கொடுப்பவன் தான் கோச், ஒரு மென்டார், ஒரு குரு. புரியுதா லாஜிக்கு? அவன் உன்னால முடியும்னு ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அவன் நம்மள்ட்ட இருந்தானா நம்ம எவனா வேணா ஃபேஸ் பண்ணலாம். உடனே நான் வந்து உண்மையாலுமே எனக்கும் அந்த பயம் இருந்தது. நான் சொல்லிட்டேன், 6 குடல சொல்லிட்டேன், 6 மணிக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட்டேன். சார் 6 மணிக்கு காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். பெரிய ஆள், அவர் பெரிய ஆள், பஸ் கம்பெனி ஓனர், பெரிய ஆள் அவர். காலைல போறேன், 5 மணிக்கு காரை நிறுத்துறோம், வீட்டுக்கு முன்னாடி இறங்குறேன், உள்ள போறேன். மொக்க இன்சிடென்ட் தெரியுமா அது? எதுவுமே பேச அந்த ப்ராப்ளம் சால்வ். ஒரே ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ, அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துரு. ஒண்ணுமே இல்ல, சப்ப மேட்டர் இது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், 2 மாசமா என்னோட மன உளைச்சல்களுக்கு வேல்யூ என்ன? அந்த 2 நாள் ஒரு போன் எடுக்காம நான் பயந்து பயந்து செத்து தொலைஞ்சதுக்கான காரணம் என்ன? அது முதல்ல ஃபேஸ் பண்ணிருக்கலாம்ல. 2 மாசம் முன்னாடி முடிய வேண்டிய பிரச்சனையை நான் என்னுடைய பயத்தால், என்னுடைய அச்சத்தால், எதிர்கொள்ள முடியாத திராணியற்ற அந்த தன்மையால் நான் என்ன பண்ண வாழ்க்கையில 2 மாசம் நான் வந்து நரகத்துல இருந்தேன். அந்த 2 நாள் உச்சகட்ட நரகத்துல இருந்தேன். புரியுதா வாழ்க்கையில? அதான் சொல்றேன், முதல்ல நீங்க பயப்படாதீங்க. எதுவுமே பண்ண முடியாது, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் உண்மையான மனுஷனா இருந்தா, அதாவது ஏமாத்தாதவனா இருந்தா. சில பேர் வாங்கிட்டு ஏமாத்தவன விட்டுருவோம். நீங்கள் ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சீங்க, வாங்கின பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களால கொடுக்க முடியல, உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா, எல்லாத்தையும் சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ஃபேஸ் இட். அவ்வளவுதான். ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். எவ்வளவு நாள் தான் ஓடுவீங்க ஒளிவீங்க, எங்க தான் போவீங்க? நான் 2 மாசம் எப்படி வாழ்ந்து பாருங்க, அசிங்கமா இருக்கு நினைச்சா. நான் உண்மையாலுமே அந்த 5 மணி இன்சிடென்ட் நினைச்சு பாக்குறேன். உடனே அந்த கார்ல உட்காந்துட்டேன். அவர் கேட்கிறாரு, காஃபி சாப்பிட்டு போங்க அப்படின்னா. இல்ல இல்ல இல்லையா, நன்றின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஒய்ஃப், பெரியவர், ஒரு 60 வயசு, அவங்க மனைவியோட காலில் விழுது. ஏன்னா அப்பயே ஒரு ஈகோ இருக்கு எனக்கு. இந்த ஆள் காலில் விழுது. அப்படியே காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டுட்டு,
நான் நன்றிமா சந்தோஷமான காபி சாப்பிட்டு பாப்பாண்ணா. இல்லம்மா இல்லம்மா அப்படின்னு உடனே வண்டியை விட்டான். மலை பக்கத்துல ஒரு மலை இருக்கு, ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலை இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அங்க போய் உட்காந்துட்டேன். அங்க அங்க போய் தான் இன்சிடென்டே சொல்றேன். என் கூட ஒரு 3 பேரை கூட்டு போறேன். எனக்கு அந்த அளவுக்கு 3 பேரும் கொஞ்சம் பெரிய ஆளு, ஒரு ஆளுங்க ரெடி வேற பண்ணிட்டேன் அந்த ஏரியாவில. ஆனா கடைசியில அங்க கோயில்ல போய் உட்காந்து என்னாச்சுங்க, நான் ஒண்ணும் இல்ல, சல்லு 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 மலை மேல ஏத்துனேன், வண்டியை நிறுத்தினேன். அப்புறம் தான் இன்சிடென்ட் சொன்னேன். ஒண்ணுமே இல்லை, இதான் டாக்குமெண்ட் அப்படின்னு. என்னாச்சுன்னு ஒண்ணுமே நடக்கவே இல்லை. நடக்காத நண்பர்களே, உண்மைதான். நீங்கள் எந்த அளவு உண்மைத்தன்மையோட இருக்கீங்களோ, நல்லவனா இருக்கீங்களோ, ஏமாத்த மாட்டான் ஏமாத்துக்காரனா இல்லாம இருக்கீங்களோ, உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இப்ப இதை பேசுறத கேட்கறவங்க யாரா இருந்தாலும் தயவு செய்து சொல்றேன், நாளைக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தா போனை எடுத்து, முதல்ல போனை எடுத்தா பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். போனை நீங்க பண்ணீங்கன்னா 75% பிரச்சனை சால்வ் ஆயிடும். எனக்கு ஆச்சு. நான் பேசுறது எல்லாமே ப்ராக்டிக்கல், புரியுதா? நான் வந்து உங்களை வேற எதுவும் செய்ய சொல்ல, ரெண்டே விஷயம் தான் சொல்றேன். சரியா? முதல்ல ஃபேஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து எமோஷனல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா, கடை வாங்கினது உண்மைதான். இந்த இடத்துல பிளாசிபோ எஃபெக்ட்ல இருக்காதீங்க. அடுத்தது ஒரு டீட்டெயிலா ஒரு பட்ஜெட்டை போடுங்க. உங்களுடைய கடனை பற்றி எழுதுங்க. டெட் பட்ஜெட்ன்றது உங்களோட வரிசையா கடனை எழுதுங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து அந்த லிஸ்ட் போடும்போது 2 ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க. ஒன்னு படிப்பந்து மெத்தட், இன்னொன்னு அவலாஞ்சி மெத்தட். மூணாவது அந்த கடன்காரங்கள்ட்ட நெகோசியேட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து அடமட்டா இருப்பாங்களா கேக்குறேன். எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லாரும் மனிதர்கள் தான். நான் மனிதனே அதான் சொல்றேன். ஒரு தடவை நான் வந்து 3.5 லட்சம் ஒரு தடவை கடன் வாங்கியிருந்தேன். ஒரு லேடிக்கிட்ட 3.5 லட்சம் கடன் வாங்கி ஏறக்குறைய 5 லட்சத்துக்கு மேல வட்டியா கொடுத்துட்டேன். அதாவது வாங்கினதே 3.5 லட்சம், அதுக்கு மேல 5.5 லட்சம் வட்டி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 3 லட்சத்துக்கு பிரஷரை போட்டுது. அதோட நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு விஷயம். பேராசை வந்து காலி பண்றோம். அடுத்தவன் ஒருத்தன் கஷ்டப்படும் போது ஏற்கனவே பணத்தை வாங்கி அனுபவிச்சு சம்பாதித்த பின்னாடியும் பேராசை குணத்தோட யார் உங்களை அணுகுகிறார்களோ அவர்கள் காணாமல் போவார்கள். வாழ்க்கையில் நடந்து, புரியுதா? யாரு பிரஷர் போடுறானோ, அதாவது யோசிச்சு ஒரு 3.5 லட்சத்துக்கு 5 லட்சம் கொடு, 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடு. அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் விட்டுரு, அசலை வை. இப்ப அதெல்லாம் விட்டுரு, வட்டிக்கு தானே வாங்கினா, வட்டிக்கு போயிடுச்சு, அசலை வை. அந்த நான் தரேன்னு சொல்றேன், தந்துட்டு தான் இருக்கேன். ஒரு லெவலுக்கு போன உடனே என்னாச்சு, கடைசியில இறைவனை பாக்குறான்ல அவன் படுற கஷ்டத்தை, ஏன்டா இப்படி பண்றேன்னு. முன்னாடி இருக்கவங்க இல்ல. இப்ப யாரா இருந்தாலும் மியூட் போடணும் மேடம், அதை ஹோஸ்டுக்கு இது பண்ணுங்க. லாஜிக் என்ன சொல்றான் அப்படின்னா, ரைட். அடுத்தது வந்து இந்த இந்த அவலாஞ்சி மெத்தட், இந்த மெத்தடெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, அதாவது டூ எம்எஸ்ஐன்னு சொல்லும் போது உங்களோட மைண்ட்ல ஏதாவது தொழில்கள் வருதா, ஏதாவது தொழில்கள் வருதா? அப்ப என்ன பண்ணும், நீங்க கடனை அடைப்பது எப்படின்னு யோசிக்காம தொழிலை மேம்படுத்துவது எப்படி. இப்போ உங்களோட பிசினஸ் மாடல் எடுத்துங்களேன், ஸ்ட்ரக்சரு. இதுல எப்ப கடன் வருது, நீங்க பண்ற பிசினஸ்ல போதிய வருமானம் இல்லாததால நம்ம வந்து கடனை வாங்குறோம் இல்ல. அதீத செலவுகள், எதிர்பாராத செலவுகள், வீட்டுல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸ், ஆக்சிடென்ட், இந்த மாதிரி பிசினஸ்ல நமக்கு வர வேண்டிய பணம் இல்லாம போறது, நம்ம வந்து யாருக்காவது ஜாமீன் போட்டுக்கிறது, இது மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒரு பக்கம். ரெண்டாவது, நம்ம தொழிலை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம், தொழில வருமானம் வந்துகிட்டு இருக்கு, திடீர்னு அந்த வருமானம் குறையுது. சரியா? ஒரு முற்றிலும் சில இடங்கள்ல வருமானம் நின்று போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாது. நல்ல தொழில் தான், காசு வரல, அதுக்கு நிறைய காம்படிஷன் வந்திருக்கும், இண்டஸ்ட்ரியல் பாலிசி மாறி இருக்கும், கவர்மெண்ட் பாலிசி மாறி இருக்கும், அதனால மக்கள் பாதிக்கப்பட்டுரும். அப்ப நிறைய பேர் ஐபி ஏன் கொடுக்குறான், ஏன் வந்து என்ன எதுக்காக கம்பெனி மூடுறான், கம்பெனி ஐபி கொடுக்குறான் அப்படின்னா ஏன், என்ன என்ன ரீசன் நடக்குது? ஒரு ஃபோர்டு காரை கண்டுபிடிச்சதே ஃபோர்டு, ஏன் உங்களால இந்தியாவில வந்து தொழிலை நடத்த முடியல? அப்ப ஏன் ஏன் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகுது? அப்ப ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். முதல்ல கடன்ற விஷயத்தை தெளிவான மனநிலைக்கு வரணும். அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்க எல்லா பணக்காரங்கள்ட்டையும் கடன் இருக்கு, இந்திய கவர்மெண்ட் கடன் இருக்கு, ரொம்ப கேவலமான கடன் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கடன் இருக்கு, கேவலமான கடன் இருக்கு. இவங்க எல்லாம் படிச்சவங்க உள்ள பெரிய பெரிய ஆளுங்க உட்கார்ந்து இருக்கும் போதே உங்களால கடன் அடைக்க முடியல அப்படின்னும் போது, சாதாரண ஆள் நம்ம என்ன, எதுக்காக நம்ம அவ்வளவு சீரியஸ் ஆகணும்? என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, அந்த கடன் நம்மளோட கடன், நம்மளே ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க பர்சனல் கடன் வேற, பிசினஸ் கடன் வேற, இவனுக்கு வேற நம்ம பேர்ல வாங்கி வச்சிருக்க கடன் வேற. அந்த கடனுக்கு வட்டி கட்டுறாங்க, நம்ம காசு எடுத்து அந்த வட்டியா கட்டுவாங்க. அந்த வட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். எந்த ஒரு கவர்மெண்ட் இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு வட்டியை குறைச்சிருக்குன்னு சொல்லி நீங்க கேள்விப்படுறீங்களா? கடன் அதிகமாயிட்டு தான் போகும். ஐஎம்எஃப் வாங்கிட்டு தான் இருப்பான இவன். ஒரு ஜோக் என்ன தெரியுமா, ஐஎம்எஃப் இவன் வாங்குவான், இவன் 4-10 கண்ட்ரி காசு கொடுப்பான். நீங்க கவனிச்சு பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வாங்கி ஐஎம்எஃப்ல வாங்கின கடன் எவ்வளவுன்னு பாருங்க. சுத்தி இருக்க நாடுகளுக்கு கொடுத்த காசு, இது ஒரு ராஜதந்திரம் மாதிரி இருக்கு. மத்த எவ்வளவு பேருக்கு காசு கொடுத்துருப்பாங்க. நாமளே கடன், நம்ம கடன்காரங்க கொடுக்குறோம், நம்ம கடன் கொடுக்குறோம். இதுதான் பிசினஸ். அப்ப அவங்களுக்கு தெரியாது எப்படி அடைக்கிறது முடியாது, ஆனா அடைக்கவும் மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே போவோம். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம காசு.
அப்ப இதுதான் லாஜிக். அப்ப நமக்கு வந்து கடன் என்பது இதை அசிங்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இன்னைக்கு நீங்க டாப் கார்பரேட்ஸ் போய் எடுத்து பாருங்க. மோஸ்ட் வேல்யூடு கம்பெனி டாடா சன்ஸ்ல இருந்து அதானி குரூப்ல இருந்து அம்பானி குரூப்ல இருந்து எல்லா நிறுவனங்களுமே கடன் வாங்கி தான் நடக்குது. கடன் என்பது கடன் வாங்கி தான் ஆகணும். கடன் வாங்குறது தப்பு இல்லை. யாராவது கடனே வேணாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஒரு மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க. கடன் வந்து நம்ம எதுக்காக வாங்குறோம் இருக்கு. கடன் வாங்குவதே வட்டி கொடுக்கறதுக்குன்னா டேஞ்சர். கடன் கடன் வாங்குவதே இன்னொருத்தர் கடனை கொடுப்பதுக்காக அப்படின்னா அது டேஞ்சர். உங்கள் தொழிலுக்காக, உங்களோட சுய முன்னேற்றத்திற்காக, பர்சனலா உங்களோட சுய முன்னேற்றம். நீங்க ஒரு 10,000 ரூபாய் காசை வாங்கி ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த கோர்ஸால வர்றது வந்து ஒரு இவ்வளவுதான் வேல்யூன்னு கிடையாது. அதோட வேல்யூ வரும், உங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி வரும். அதை வச்சு நீங்க பணக்காரனா மாறிடுவீங்க. அப்ப 10,000 கடன் வாங்கினீங்கன்னா கூட அது நல்ல கடன். ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபேக்டரியோ உங்க டிராவல்ஸ்க்கு ஒரு காரோ வாங்க எந்த கடனை வாங்கி ஒரு காசை அதிகப்படுத்துறீங்களோ கண்ணை முடித்து நீங்க கடன் வாங்கலாம். இது நல்ல கடன். ஆனா நம்ம நிறைய பேர் வாங்கியிருக்க கடன் வந்து கெட்ட கடன். 90% கடன். நீங்கள் தேவையில்லாம 2 கடன்ல மாட்டுறாங்கன்னா இந்தியர்கள். ஒன்னு பிக் ஃபேட் வெட்டிங் அப்படின்றாங்க. அதாவது கல்யாணம் பண்றதால நிறைய கடன் வருதுன்னு சொல்றான். கல்யாணத்தால எவ்வளவு கடன் வருதுன்னு பாருங்க. அதை வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணுங்க. வெத்து சென்டிமெண்ட் பந்தாக்காக இருக்காதீங்க. காசு போனா வராது. திங்க் த்ரைஸ் குரு சொல்றாங்க. அடுத்த விஷயம், நீங்கள் வந்து ஒரு பகட்டான வாழ்க்கையை காட்டுறது. என் வீடை பாத்தீங்களா? வீடை பாத்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் வீடு இருக்கணும். ஒரு யூஸ் இல்ல. ஒரு நண்பர் இருக்காரு என்கிட்ட. ஒரு கஷ்டப்பட்டு இருந்தாரு. பெரிய ஆள் ஆயிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர் வீடோட போட்டோ எனக்கு அனுப்புறாரு. 50 லட்சம் வீடு கட்டுறேன். நான் சொன்ன 50 லட்சம் நான் வீடு கட்டுவானான்னு கேட்டேன் பந்துக்கு. அவர் நான் பாராட்ட நினைச்சு போட்டாரு போல இருக்கு. அதெல்லாம் கட்டாதையா வீட்டு வாடகையில இருந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒசூர்ல 50 லட்சத்துக்கு ஒரு கமர்ஷியல் பிளாட் வாங்கி போட்டீங்கன்னா ஒசூர் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே 3 ஊர்கள் வளர்ந்துகிட்டு இருக்கு. 2 ஊர்களுடைய வளர்ச்சி சாத்தியமான வளர்ச்சி. சரியா? ஒன்னு ஒசூர், இன்னொன்னு கோயம்புத்தூர். தேர்டு நீங்க ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி. இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்துட்டு இருக்கு. ரைட்டா? நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல ஹொசூர் வந்து பினாமினல். உங்களோட கையில ஏதாவது காசு இருந்ததுன்னா 2 லட்ச ரூபா 5 லட்சமோ இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு எங்கேயாவது போய் ஒசூர் ஏரியால இடத்த வாங்கி வைங்க. அதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் ஆர்ஓ எவ்வளவு இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க. தாறுமாறா வளர்ந்துட்டு இருக்கு. மேபி அந்த ஏர்போர்ட்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாகும். அதனால நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல நீங்க வீடை கட்டி காசை முடக்கிறதுக்கு பதிலா அதே குசூர்ல அந்த 50 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கி போடுறதாரா 4 வருஷத்துல வேற மாதிரி இருக்கு. அந்த காசை வந்து வாங்கி பாதி காசு திருப்பி இடம் வாங்கணும். அந்த பாதி காசு தான் வீடை கட்டணும். ஒரு இடத்த வாங்கணும், இடத்த விற்கணும். அதுல வர்ற காசுல பாதி காசுக்கு இடத்த வாங்கி பாதி காசுல வீடை கட்டணும். அப்ப அந்த லாஜிக் என்ன? அது வளர்ந்துட்டே இருக்கும். எப்பயுமே கையில பேக்கப்புக்கு மணி இருக்கணும். அந்த மணி வந்து லேண்டா தான் போகணும். வீடா மாறிடுச்சுன்னா வேல்யூ கம்மி. லேண்டோட வேல்யூ அதிகமா, வீடோட வேல்யூ அதிகமா. நாம ஒரு வாடகை வீட்டுல கூட எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மாதிரி தப்பா ஸ்ட்ராட்டஜி இருக்கு. மேரேஜுக்கு அதிக செலவு, வீடு கட்டுறதுக்கு அதிக செலவு, காருக்கு அதிக செலவு. நம்மள பணக்காரனா காட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம பணக்காரனா மாறுறதுக்கான விஷயத்த நம்ம பண்ணணும். சரியா? இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெட்டை வந்து லிஸ்ட் போடுங்க. ரெண்டாவது வந்து ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுங்க. அதுக்கு வந்து ஸ்னோபால் ஸ்ட்ராட்டஜி, அடுத்தது அவலாஞ்சி ஸ்ட்ராட்டஜி, அடுத்தது கடன்காரங்கிட்ட நெகோசியேட் பண்ணுங்க, பேஸ் பண்ணுங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கிரெடிட் கவுன்சிலிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாதால தான் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல யூரோப்ல எல்லாம் டெட் கவுன்சிலர் நிறைய பேர் இருப்பாங்க. கிரெடிட் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஎஸ்ல இருக்கு. என்னுடைய குருவே ஒரு கிரெடிட் கவுன்சிலர் தான். அதனாலதான் நான் தப்பிச்சேன். அதாவது நல்லா கவனிங்க. நான் வந்து கணக்காரன பின்னாடி நான் எங்கேயும் பரிகார ஸ்தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக குருக்கள்கிட்டயோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்கிட்டயோ போகவில்லை. நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் தான், உலகத்தின் டாப் 8 மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட ட்ரைனிங்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு காலத்துல அதை ஒரு போதையா சொல்லியிருக்கேன். நிறைய வீடியோக்கள் சொல்றேன். ஐ லவ் டோனி சொல்லியிருக்கேன். டோனி ராபின்ஸோட எல்லா மீட்டிங் போகும். அவர் பேசுறதே பேசுவார். வாட்டர் பத்தி பேசுவார். நானும் அவர் என்ன பேசுவார்னு தெரியும். 3 days 4 days ப்ரோக்ராம்னா தேர்ட் டே என்ன 11 மணிக்கு என்ன ஜோக் அடிப்பாருன்னு எனக்கு தெரியும். காரணம் என்னன்னா, நான் வந்து அப்படி மனப்பாடம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு கிரேஸ், எனக்கு ஒரு பைத்தியம். நான் டோனி ராபின்ஸ் மாதிரி போட்டு பாருங்க. மேபி நீங்க என்னையாவது மோட்டிவேஷன் எடுக்கணும்னா ஐ லவ் மை டோனி, ரைட்? டோனி ராபின்ஸ் ஃபிஜி ஐலாண்ட் ஒன்று இருக்கும். ஃபிஜி ஐலாண்ட் ஒரு வீடியோ இருக்கும். நான் வந்து எப்ப நான் என்னை பார்த்து மோட்டிவேட் ஆயிப்பேன்னா, நீங்க யூடியூப்ல போயிட்டு டோனி TONY டோனி ராபின்ஸ் ROBBINS போட்டு டோனி ஃபிஜி ஐலாண்ட் போடுங்க. ஃபிஜி ஐலாண்ட் FIGI ஐலாண்ட் போடுங்க. அதுல வந்து டோனி வந்து ஒரு ஒரு ஃபால்ல குளிச்சு அப்படி எந்திரிப்பாரு. வெறித்தனமா இருக்கும். டோனி வந்து ஒரு நோய் காரணமாக வீட்டை விட்டு 12 வயசுல வெளியேறினவர். ஜிம்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ட்ட போய் வேலை செஞ்சாரு. அவர் சொல்றதை வந்து ஒரு டைப் பண்ற வேலை தான். அவர்கிட்ட ஒரு 12 வருஷம் தொழிலை கத்துக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, 12 வயசு பையன் வீட்டை விட்டு ஒரு நோயால வெளில போறது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஜிம்ரோன் வந்து வேர்ல்டுல இன்னைக்கும் எவ்வளவு பெரிய ஆளு. ஜிம்ரோனுடைய வார்த்தைகள்லாம் வேற லெவல். ஜிம்ரோன் அவர்கிட்ட போய் வேலை செஞ்சு 12 வருஷம் கழிச்சு அவரோட அனுமதியோட வெளியில வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகி இன்னைக்குமே நான் சொல்றேன், நான் வந்து எரிக் தாமஸ்லாம் பயங்கர வெறித்தனமா பேசுவாங்க. அந்த எரிக் தாமஸ் மீட்டிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ், யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேட்டர் இருக்காங்களோ அவங்களாம் பயங்கரமா பேசுவாங்க. அந்த வாய்ஸே எரிக் தாமஸ் போட்டு பாருங்க. அவர் வந்து ஒரு பாதிரியார். ஆனா அவர் பேசுறத கேட்டீங்கன்னா வேற லெவல் இருக்கு. தெரிக்க முடியாது. வெறித்தனமா இருவீங்க, உடச்சிருவீங்க நீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா டோனி, ஐ லவ் டோனி.
டோனியோட என்ட்ரி வந்து உலகத்தில் எந்த ஒரு ஹீரோக்களும் கொடுக்க முடியாத என்ட்ரி. டோனியோடைய லைவ் வீடியோஸ் ஏதாவது இருந்தா யூடியூப்ல போட்டு பாருங்க. அவர் பேசுற மீட்டிங்ல அலௌடு இல்ல, அது எனக்கு தெரியல. அவரை சுத்தி எப்பயுமே கமாண்டோஸ் இருப்பாங்க, சக்குன்னு போயிட முடியாது. அவர் பேசி ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வருவாரு, சுத்திலும் கமாண்டோஸ் கீழே தரையில உட்காந்து வருவாங்க. அவர்கிட்ட யாரும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு. அமேசிங் டோனி. இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பிசினஸா பண்ண முடியும் அப்படின்னு காட்டிருக்காரு. ஃபிஜி ஐலண்ட் ஸ்டோரி நான் சொல்றேன் பாருங்க. அவர் மேல பறக்கும்போது ஒரு ஐலண்டை பார்த்திருக்காரு. அது அந்த பைலட்ட சொல்லியிருக்காரு பிரைவேட் ஜெட்ல, இந்த ஐலண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, பக்கத்துல இறக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு 4 மணி நேரத்துல அந்த ஐலண்டுக்கு போயிட்டாங்க. அந்த ஐலண்ட் ஓனர்கிட்ட டோனி சொன்ன ஒரே விஷயம், இது எவ்வளவுன்னு கேட்டிருக்காரு. அவங்க அமௌண்ட் சொன்னா அப்படியே அந்த செக் எழுதி கொடுத்துட்டாரு. இப்ப இந்த நிமிஷத்துல வந்து இது ஏன் என்னோட ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப 12 வயசுல நோய் காரணமா போய் ஒருத்தட்ட வேலை செஞ்சு 12 வருஷம் ஒரு மனுஷன் இந்த செக் எவ்வளோடான்னு சொல்லி கரண்ட்ல கையில எடுத்து கொடுக்குறான் அப்படின்னா அவன் என்ன மாதிரி சம்பாரிச்சிருப்பான். டோனியோடைய பர்சனல் அப்பாயின்மெண்ட் 15 வருடங்களுக்கு முன்பே வேற லெவல். சரியா, டோனி வந்து ஃபிளை பண்ணி மோடியை பார்த்துட்டு போயிருக்கு. பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சுப்பாங்க கையில. அது மட்டும் இல்ல, டோனி 6 மாசத்துக்கு ஒரு தடவை சென்னை வர. சரியா, வந்து வேர்ல்டுல அவர் வந்து டோனி வந்து எப்படி ஜெயிச்சாருன்ற கதையை சொல்லுவாரு. அப்ப வந்து ஒவ்வொருத்தரை பத்தி பேசும்போது இந்தியனை பத்தி பேசினாரு. அப்ப வந்து என் கூட இருந்த பாம்பே நண்பர் வந்து கை தட்டினாரு, இப்போ மும்பை மும்பை அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அப்புறம் டோனி சொன்னாரு, என் வாழ்க்கையில நான் வந்து இன்னைக்கு உயிரோட இருக்கேன், நல்லா இருக்கேன்னா அது காரணம் வந்து சென்னை தான், யூனோ மெட்ராஸ் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டேன். ஏய், அவனை பத்தி பாராட்டி சொன்னான்டா, ஆனா உயிரோட இருக்கிறது என் ஊர் தான்டா சொன்னான், பாத்தியாடா அப்படின்னு சொன்னேன். அங்க வந்து ஒரு ஆசிரமம் இருக்கு, சென்னையில இருந்து ஆந்திரா போற வழியில ஒரு ஆசிரமம் இருக்கு. அவரை குருஜியா டோனி எடுத்துக்கிட்டு, அவரோட வாழ்வியல குருஜியா எடுத்துக்கிட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை அமெரிக்கால இருந்து டோனி இங்க வந்து அந்த ஆசிரமத்துல ஒரு வாரம் தங்கிட்டு போறாரு. அவர் சொல்றாரு, என்னோட எல்லா பிரச்சனைக்கும் அந்த சொல்யூஷன் இந்த ஆசிரமத்தில் தான் கிடைக்கும்னு சொல்ற ஓப்பனா சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஆன்மீக குருக்கள் நிரம்பிய ஊர். டோனியை பார்த்தாலே மோட்டிவேஷன், அவர் பேசினாலே மோட்டிவேஷன். அந்த மாதிரி ஒருத்தனுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது யாரு? அங்க மெட்ராஸ் பக்கத்துல இருந்து ஒரு ஆசிரமம். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நண்பர்களே, உங்களுக்கான ஆதர்ஷன ஹீரோக்கள் இருக்கு, புரியுதா? அவங்கள்ட்ட போகணும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போகாம என் குரு வந்து ஒரு கிரெடிட் கவுன்சிலர், அது இல்லாம ஒரு பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பணத்தை பற்றி தெரிஞ்சவன்ட்ட போகணுமா, அல்லது இதை பண்ணா இது ஒரு ஒரு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணுமா, இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போ மிளக வாயில் வச்சு சாப்பிடுன்னு சொல்றவன்ட்ட போகணுமா? யோசிச்சு பாருங்க. அது கூட பரவாயில்ல, அது ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருந்தாலும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, வீட்டை சுத்தி போடுங்க, வெளில சுத்தி போடுங்க, இடியாட்டிக்கா. அதெல்லாம் விட்டுட்டு இந்த கிரெடிட் கவுன்சிலிங் கான்செப்டுக்குள்ள நீங்க போகணும். உங்களுடைய டெட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு பிளான நீங்க கிரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியாது யாரு கிரெடிட் கவுன்சிலர் இருக்காங்களோ, பினான்சியல் குருக்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போகணும். அவங்கள்ட்ட போய் கேட்கணும். ரெண்டாவது எதை கேட்கணும் அப்படின்னா, டெட் கன்சாலிடேஷன் இருக்கு. சரியா, ஒரு லோனை எப்படி அடைப்பது அப்படின்றதுக்கு, அல்லது ஒரு லோனை இப்ப நீ ஒரு அதிக வட்டியில ஒரு லோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த லோனை கம்மி இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நிறுவனங்கள்லாம் இருக்கு. சரியா, இந்த டெட் கன்சாலிடேஷன் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. நான் வந்து ஒரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் என்ன பண்ணேன்னா, நிறைய கடன்காரர்கள் நிறைய வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது நம்மளே 5 வட்டி 10 வட்டின்னு போயிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்துல தான் ஒரு நண்பர் சொன்னார், முதல்ல இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, யாரு கம்மியா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னு அவனை தேடுங்க சார். நீங்க பணம் எவன் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான்னு அவன்கிட்ட போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ கிடைச்சா போதும். நாளைக்கு ஒரு கடங்காரன் உங்களை ப்ரெஷர் பண்றான் அப்படின்னா உடனே என்ன பண்றீங்க நீங்க, ஏமா பைசா ஆனா 5 வட்டினாலும் பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கீங்க. இப்ப இந்த வட்டியை கொடுக்கறவங்களால முடிய மாட்டேங்குது. அதுதான் நான் என்ன சொல்றேன், நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து கடவுள் மாதிரி ஒரு ஒரு நிறுவனம் வந்து எனக்கு பாம்பேல கிடைச்சு. சரியா, அவங்களோட வட்டி சொல்றேன். நான் வந்து அப்போ வந்து 10 வட்டிக்கு போயிட்டேன், 10 வட்டி 5 வட்டி போயிட்டேன். கந்து வட்டி, இஎல், தண்டல், மீட்டர் வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி நான் பார்க்காததே கிடையாது. இப்ப ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டேன் நான். ஒரு 10 லட்சம் வாங்கியிருப்பேன், 6 லட்சம் கொடுத்துருப்போம் வட்டிக்கு. சரி, ரொம்ப என்ன கந்து வட்டி உங்களுக்கு தெரியல எப்படி இருக்கும், அது இல்லாம 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும். பயங்கர ப்ரெஷர், கொடுக்குறோம்னா தூக்கிட்டு போயிருவான்ற ஒரு பயம் வேற வந்துடும் நமக்கு. அந்த ப்ரெஷர்ல இருப்போம். நான் என்ன சொல்றேன், 2 வட்டி 5 வட்டிக்கு வாங்குற கடனுக்காக கந்து வட்டி வாங்குறது எவ்வளவு பெரிய கொடுமை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நிறுவனத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஒவ்வொன்றா பார்க்கும்போது கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்தாரு. இதை வந்து நிறைய ஆடிட்டருங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதால கடன்காரங்க கடனை அடைப்பதே இல்லை. முதல் விஷயம் என்ன தெரியுமா, உங்களுடைய டிரான்சாக்ஷன் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நீங்க டாக்ஸ்க்கு பயந்து டிரான்சாக்ஷனை காட்டாம இருக்கீங்க. டிரான்சாக்ஷன் வந்து ஆஃப்லைன் டிரான்சாக்ஷனா பண்றாங்க. நான் கடவுளறி இன்ன வரைக்கும் எல்லாம் என்னுடைய ஏறக்குறைய 15 நிறுவனங்களுக்கு மேல ஒரு நிறுவனத்துல கூட கையில கேஷ் வாங்கினதே இல்லை. எல்லாமே ஆன்லைன் தான். அவனுக்கு ப்ரூஃப் இருக்கணும். சரியா, எனக்கு அந்த ப்ரூஃப் இல்லாம நான் வாங்கவே மாட்டேன். எனக்கும் ப்ரூஃப் இருக்கணும், அவனுக்கும் ப்ரூஃப் இருக்கும். அவன் எனக்கு பணம் போட்டான், ஒரு இன்வெஸ்டர் பணம் போட்டான், அவனுக்கு தெரியும் அவன் எனக்கு தான் போட்டிருக்கான், என் கம்பெனி பேர் அவனுக்கு தெரியும். ரெண்டாவது, அவன் தான் எனக்கு இவ்வளவு பணம் போட்டான் எனக்கு தெரியும். அதை விட்டு கேஷ் நான் வாங்கினா அவனுக்கு ரிஸ்க், எனக்கு ரிஸ்க் கிடையாது. பட் அது மனிதத்தன்மை அல்ல, எத்திக்கு கிடையாது. இதை வந்து என்ன பண்ணனா, நிறைய டிரான்சாக்ஷனை காட்டும் போது கடவுள் கூடயே இருக்கு. திரும்ப சொல்றேன், டிரான்சாக்ஷன் அதிகமாகும் போது வங்கிகள் என்ன பண்ணுது, டிரான்சாக்ஷன் பேஸ்ல எனக்கு லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
இதுதான் லாஜிக். அப்ப நீங்க குறைச்சு உங்கள்ட்ட கடன் அதிகமா இருக்கு, நீங்க ஆஃப்லைன்லயே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் தெரியாது வெளியில. தெரியாத போது வங்கிகள், நிதி நிறுவனங்கள் வந்து அவங்க யார் வட்டி நம்ம கம்மியா கொடுப்பா? நிதி நிறுவனங்கள், வங்கிகள் தான். அப்ப அவங்கள்ட்ட போற அளவுக்கு எலிஜிபிளே இருக்காது நம்மள்ட்ட. அப்ப ஒரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய நிறுவனங்களை நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. முதல்ல ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி, ரெண்டாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ரெண்டாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி, மூணாவது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நாலாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. 4. இது 3ல என்ன பண்ணுன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியா இருக்கவே கூடாது. நிறைய பாருங்க, நிறைய பணக்காரங்க, நிறைய பிசினஸ் பண்றவங்க, இந்த டாக்ஸ் ஏமாத்துறவங்க எல்லாமே ப்ரொப்ரைட்டர்ல இருப்பாங்க. ஆடிட்டர் சொல்லுவாரு, இதுக்கு மேல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது, அடுத்த லெவலுக்கு நீங்க வரவே மாட்டீங்க, பார்ட்னர்ஷிப்பே பண்ணக்கூடாது, 3வது லெவலுக்கு போயிடணும். கம்பல்சரி நீங்க எல்லாத்தையுமே பிளஸ் மைனஸ் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிடையாது. வங்கித்துறையில எனக்கு அனுபவம் மிக அதிகம், சரியா? அதனால ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி உங்க நிறுவனத்தை மாற்றி டிரான்சாக்சனை அதிகப்படுத்துங்க. டாக்ஸ் போய் தொலையுது, சரியா? எந்த அளவுக்கு டிரான்சாக்சனை அதிகமா காட்டி டாக்ஸ், அமேசான் ஓனர் டாக்ஸ் கட்டுறதே இல்லை, ராபர்ட் கியோசைக்கு டாக்ஸே கட்டுறது. உங்க ஆடிட்டோட கேளுங்க, ஐயா நான் டிரான்சாக்சன் பண்ணுவேன், டாக்ஸ் வராம இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணும்? உன் வேலை என் டிரான்சாக்சன் குறைக்கிறது இல்ல, டிரான்சாக்சன் பண்ணாலும் வட்டி சாரி டாக்ஸ் கட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இதை நீங்க கேளுங்க. அவருக்கு தெரியலன்னா வேற ஆடிட்டர்கிட்ட போங்க, அந்த மாதிரி ஆடிட்டர்கள் இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, டிரான்சாக்சனை பேஸ் பண்ணி லோன் கொடுக்க நிறைய நிறுவனங்கள் வந்துருச்சு. மினிமம் உங்களோட பிரைவேட் லிமிடெட் நிறுவனமா இருந்ததுன்னா 1 கோடி ரூபாய் நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா 10 லட்ச ரூபாய் டிரான்சாக்சன் காட்டினீங்கன்னா, நான் சொல்றேன் திரும்ப, மினிமம் ஒரு 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 நிறுவனம் வந்து உங்களுக்கு உங்க மாச டிரான்சாக்சனுக்கான லோனை தரும். 1 கோடி ரூபாய் நீங்க டர்ன் ஓவர் பண்ணிட்டீங்களா, மாசம் 10 லட்சம் வச்சுப்போம். மாசம் 10 லட்சம், இதுல ஒரு லூப் நான் சொல்றேன், 10 லட்ச ரூபாய் லோன் தருவதற்கு ஒரு நிறுவனம் ரெடியா இருக்கு, சரியா? வட்டி எவ்வளவு தெரியுமா? 17ல இருந்து 27% தான். நார்மலா ஒரு 20ன்னு வச்சுப்போம். 20ன்றது 2 வட்டி கூட கிடையாது. ஆனா நம்ம வெளியில நமக்கு 2 வட்டி, 3 வட்டி, 5 வட்டி, 10 வட்டின்னு போயாச்சு. 2 வட்டி தரத்துக்கு யாராவது இருக்காங்களா? இருந்தா வாங்கிக்கிங்க. அப்படி வாங்கினாலும் ஒரு மைனஸ் என்னன்னா, அவங்கள்ட்ட 1 கோடி 2 வட்டிக்கு வாங்கினாலும் நம்ம அசல் வட்டி மட்டும் தான் கொடுத்துட்டே இருப்போம், அசல் அடையாது. ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, வங்கிகள்கிட்ட வாங்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்மி வட்டி 17 20% வச்சீங்க, 20 வட்டி, 2 வட்டி கம்மி இருந்தாலும் கூட அசல் அடைஞ்சுக்கிட்டே போகும். உங்களோட லோன் ட்ராக்கை பார்த்து மற்ற நிறுவனங்களும் கடன் கொடுக்க வருவாங்க. அப்ப அந்த கந்து வட்டிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் டிரான்சாக்சனை நிறைய பண்ணுங்க, டாக்ஸை கம்மி பண்ணுங்க, இந்த டிரான்சாக்சனை பேஸ் பண்ணி லோனுக்கு போங்க. இதுல லூப்ஹோல் என்ன உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, உங்களுடைய மாத டிரான்சாக்சனுக்கு கண்டிப்பா வங்கிகள் அதே அளவு பணத்தை கொடுக்கும். இந்த இடத்துல புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும்னா, ஒரே டயத்துல 3 வங்கிகளை அப்ளை பண்ணும்போது மினிமம் நீங்க 10 லட்ச ரூபாய் மாசம் டிரான்சாக்சன் பண்ணியிருந்தாலும் உங்களால் 30 லட்சத்தை வாங்க முடியும். புரியுதா? பிராக்டிகலா 10 லட்சம் தான் டிரான்சாக்சன் நான் மாசம் பண்ணிருக்கேன்னா உங்களால 30 லட்சம் வாங்க முடியும். நீங்க ரொம்ப புத்திசாலியே, உங்க கன்சல்டன்ட், எக்ஸலன்ட் கன்சல்டன்ட், இதுக்கு லோன் கன்சல்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க. நாங்களே ஒரு லோன் கன்சல்டன்ட் தான், சரியா? அந்த லோன் கன்சல்டன்ட் புத்திசாலியா இருந்தானா உங்களால 50 லட்சம் வாங்க முடியும். 5 ஃபைல் போட முடியும். ஒரே ஃபைல நீங்க பிஎல்லாம் வாங்குவீங்களா? ஒரு ஃபைல வந்து 5 வங்கிகள்கிட்ட கொடுப்பீங்க, 3 சாங்ஷன் ஆயிடும். அதாவது உங்களோட பேப்பர்ஸ் கொடுத்த பின்னாடி அந்த 2 நாள் டைம்லயே வச்சுக்கணும். உங்களுக்கு கிரெடிட் ஆன விஷயம் தெரியறதுக்குள்ள பணத்தை வாங்க. புரியுதா லாஜிக்கு? அப்படி தெரிஞ்சுன்னா கொடுக்க மாட்டான். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்ப அனுப்பணும், எப்ப அதை அக்செப்டன்ஸ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரே நிறுவனத்துக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரிட் பீப்புளா இருந்தா சேலரி ஸ்லிப், அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட டாக்ஸ் பேப்பர்ஸ், ஐடி ரிட்டர்ன்ஸ், இதை நீங்க கொடுத்துட்டு கரெக்டான டயத்துல நீங்க அந்த பணத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வெறும் 10 லட்சம் டிரான்சாக்சனுக்கு 30 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வாங்க முடியும். இது வந்து ஒரு பக்கம் அசல் அடைஞ்சிட்டே போகுது, ரெண்டாவது வட்டியும் அதிகம் இல்ல. இதுதான் லாஜிக். இதுக்கு என்ன பண்ணும்? டிரான்சாக்சனோட நிறைய டிரான்சாக்சன் இருக்கணும், சிபில் ஸ்கோர் டீசெண்டா ஒரு 700க்கு மேல இருக்கும். இது 2 இருந்தா போதும். ஒரு காலம் நீங்க வந்து ஐடி ஃபைல் பண்ணலாம் அவசியமே கிடையாது. புரியுதா லாஜிக்கே? டிரான்சாக்சன் பேஸ்ட் லோன் கொடுக்கறது நிறைய நிறுவனங்கள் வந்துட்டாங்க. இப்ப பணம் வாங்குவது ஈஸி. இப்ப இது தெரியாதாலதான், இந்த விஷயங்கள் தெரியாதாலதான் நம்ம அதீத வட்டிக்கு போறோம். கரெக்டா இல்லையா? ஏன் நம்ம அதிக வட்டி வாங்குறோம்? நமக்கு தெரியல. பணம் நமக்கு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க தெரியல, அதை ரெஜிஸ்டர் பண்ண தெரியல, நடத்த தெரியல, டிரான்சாக்சன் பண்ணல, கடன்ல மாட்டிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். இப்ப நீங்க இதை நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கம்மி வட்டியில பணம் கிடைக்கும். நீங்க பிரச்சனை தேவையில்ல. நீங்க கரெக்டா ப்ராப்பரா இந்த பணத்தை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப் லோன் கிடைக்கும். ஹோப்ஸோ பிடி பணம் பேலன்ஸ் டிரான்ஸ்பர் பண்ணும்போது இதை விட கம்மி வட்டி கூட நீங்க போகலாம். நிறைய விஷயம் இருக்கு. அதாவது உலகத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நம்ம கஷ்டப்படுறோம் கடனாலேயோ அல்ல வேற எதுலையாலேயோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு தெரியல, அதனால கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, அதை தெரிஞ்சவன் நம்ம கூட இல்லை. புரியுதா? இதான் லாஜிக். நான் அப்படி அப்போ ஒரு நண்பர் சொன்னார்ல, நல்லா தேடு, நிறைய கம்பெனி இருக்கு சார், நீ வேற அப்படிங்கிற. அதுக்கப்புறம் நான் தேடும் போது தான் பாம்பேல ஒரு மலையாளி பேஸ்ட் கம்பெனி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க 18% வட்டி கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, நான்லாம் இங்க 10 வட்டிக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் 10 வட்டிக்கு ஓடிட்டு இருக்கு. நம்ம கதை ஓடிட்டு இருக்கு, படம் ஓடிட்டு இருக்கு. ஆனா
18% ஒருத்தன் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தான். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ இப்ப அதை நான் சரியா கட்டும்போது என்ன ஆகும், அவன் எனக்கு டாப் அப் பண்ணிட்டே இருக்கான். இப்ப இவங்க எல்லாம் தேவையில்ல. அப்ப இந்த கந்துவட்டி பிரஷர் எனக்கு குறையுது. அப்ப ரெண்டாவது அசல அடைஞ்சிட்டே வருது. இன்னமும் ஒரு நெகோசியேஷன் இருக்கு, அதை விட கம்மியா கூட பண்ண முடியும். நிறைய நிறைய நிறுவனங்கள் இருக்கு. நான் சொல்றது 18ன்றது 1.5 வட்டி, சரி 18% 1.5 வட்டி. இதை விட கம்மியா கார்பரேட் பணம் கொடுக்க ரெடியா இருக்கான். நாம அதுக்கான பேப்பர்ஸ் வச்சிருக்கோமா? நம்மளோட ஆட்டிடியூட், நம்ம அப்ரோச், பேசுறது, நம்மளோட கேரக்டர், நம்ம குவாலிட்டி, நம்மளோட பேப்பர்ஸ், நம்மளோட ஐடிஆர் எல்லாம் நீங்க ஒரு பினான்சியல் டிசிப்ளினோட இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாகும். நண்பர்களே இதை யோசிங்க. அடுத்தது வந்து லீகல் அட்வைஸ். அதாவது உங்களுக்கு கடன் இருந்தது அப்படின்னா யாரு வந்து இந்த கடனை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மாதிரி லாயர்கிட்ட நீங்க போய் உட்காருங்க. முதல்ல ஒரு கவுன்சிலிங் எடுங்க. அதாவது பினான்சியல் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு, பினான்சியல் கன்சல்டன்ட் நீங்க போகணும். அவன் வந்து மினிமம் 5000 இருந்து 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. சரியா? அந்த மாதிரி வேணுன்றவங்க என்னோட செக்ரட்டரியை தொடர்பு கொள்ளுங்க. அவங்கள்ட்ட போய் நான் வந்து கன்சல்டன்ட் பேர்லாம் சொல்றேன். அங்க போயிட்டு ஒரு 5000 இருந்து 10,000 கொடுத்தோடனே உங்களை உட்கார வச்சு உங்க கதையை கேட்பாங்க. என்ன பிரச்சனை உனக்கு, ரைட் இவ்வளவு இருக்கா, இதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு சொல்யூஷன் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லாயர்கிட்ட போகணும், லீகல் லாயர்கிட்ட போகணும். அவங்ககிட்ட போய் நீங்க கேட்கணும், சார் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி என்னோட பினான்சியல் ரிப்போர்ட் இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணலாம். அவங்க ஐடியா கொடுப்பாங்க. நீங்க முதல்ல பேனிக் ஆகாதீங்க. எனக்கு ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கு. ஒண்ணு, என் தமிழ் உலகத்தை ஆளணும், குளோபல். இப்ப எப்படி ஒரு சுந்தர் பிச்சை எல்லாம் சொல்றோம்ல, எனக்கு பெருமையா இருக்கு. இல்ல நம்பால் இருக்காம்பா அல்பாபெட்ல, கூகுள் தான் எல்லாத்துலயும், நம்பால் உட்காந்துருப்பான் மேல அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியே நம்ம தொழில் பெரிய ஆளா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நம்மள்ட்ட தான் இருக்கணும். நாம தான் தொழில் போடணும், நம்மள்ட்ட தான் எல்லாரும் வேலை செய்யணும். புரியுதா? நம்மள்ட்ட தான் தொழில் போடணும். ஓனரா நான் ஆள் இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு ஆசை. அதே மாதிரி உலகத்தில் இந்தியாவில் அதிகம் சம்பாரிச்ச பணக்காரங்க யாருன்னு பார்த்தா நம்பால் இருக்கும். இப்ப இந்தியாவிலே எடுத்துங்க, ஒரு அம்பானி அதானே இருக்காங்க, ஒரு குஜராத்தி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஏன் நம்ம அதுல வரக்கூடாது? பணக்காரன் ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணணும். அதுக்கு பினான்ஸ் எல்லாம் கத்துக்கணும், மார்க்கெட்டிங் கத்துக்கணும். தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் மீடியாக்களை விடக்கூடாது. எவன் செத்தா நமக்கு என்ன, அது ஒரு மீடியா நியூஸ், நம்ம அதெல்லாம் கவலையப்படக்கூடாது. எவன் படம் எடுத்தா நமக்கு என்ன, அதை படத்தை பார்த்து அழுது ஒப்பாரி வச்சுட்டு வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையே ஒப்பாரியா இருக்கு. அதனால என்டர்டைன்மெண்ட் மீடியாக்களை தூக்கி போட்டு ஸ்டார்ட் அப்னா என்ன, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராம். உங்கள் நிறுவனத்தை நீங்க ஸ்டார்ட் அப் இந்தியாவில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? அந்த போர்ட்டலுக்கு போங்க, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லி போடுங்க, போர்ட்டலுக்கு போங்க, அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. முதல்ல இன்னொரு விஷயம், நான் பெரிய கொடுமையான விஷயத்தை நான் பாக்குறேன். நம்ம ஆளுக்கு பிசினஸ் ஓனருக்கு தொழிலை நடத்த தெரியலனா கூட பரவாயில்ல, டாக்ஸை பத்தி எதுவுமே தெரியாது. இவன் பண்ற பிசினஸ், இவன் பண்றது ப்ராடக்டா சர்வீஸ் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு மேல போனா டாக்ஸ்ன்னு தெரியாது. எல்லாம் ஆடிட்டர் சொல்றதை நம்புவான். ரெண்டாவது விஷயம், இவனுக்கு வந்து லோன் எங்க கிடைக்குன்னு தெரியாது. லோன் கவர்மெண்ட் ஸ்கீம்ல எவ்வளவு நல்ல நல்ல லோன், ஈஸியா கிடைக்கிற லோன்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு கன்சல்டன்ட் பிடிச்சி லோன் வாங்கலாம். நீங்க கந்து வட்டிக்கு அலைஞ்சு கஷ்டப்பட்டு நிறைய வட்டி அதிகப்படுறதுக்கு பதிலா கவர்மெண்ட் வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு வட்டி கம்மியா இருக்கும். அதுல 2 பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு, மானியம் இருக்கு. அந்த மானிய லோன்கள் எதுன்னு உங்களோட லோன் கன்சல்டன்ட் கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப்ல இவ்வளவு வந்திருக்கு, லேடிஸ் பேர்ல பண்ணீங்கன்னா இவ்வளவு மானியம் இருக்குன்னு சொல்லுவான். அப்ப இதை பண்ணும்போது இன்னொன்னு கவனிங்க, நல்லா கவனிங்க, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. உங்களுக்கு லோன் டாக்ஸ் கன்சம்ஷன் இருக்கு. நண்பர்களே இதை புரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் பண்றதே இல்லை. ஒண்ணு, வட்டி கம்மி. அடுத்தது, அந்த வட்டிக்கான மானியம் கொடுக்குறான். உங்களுக்கு 5% மானியம் கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியை பொறுத்து. அதை தாண்டி டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறான். இதெல்லாம் தெரியாம நீங்க வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா கான்செப்ட முதல்ல தெரிஞ்சுங்க. நான் இனிமே அடுத்தடுத்த ஜூம்ல என்ன சொல்றேன்னா, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம பணம் வாங்கலாம்னு சொல்லி தரேன். அப்ப இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதிக வட்டிகளை போய் மாட்டிக்க மாட்டீங்க. ஒரு பிரச்சனையில மாட்டுறதுக்கு இன்னொரு பிரச்சனையை எடுத்துக்கூட தலையில, சரியா? தலைவலியே இதய வழியா மாறிடுது, மன உளைச்சல மாறிடுது, அதெல்லாம் செத்து போறோம் எனக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இந்த நெகட்டிவ் தாட்ஸை என் தமிழனுக்கு வரவே கூட சொல்றேன். அப்ப நம்ம பெரிய நம்மளாம் நம்மளோட பெருமை பேசிட்டே இருக்கலாம். நம்மளாம் வேற கடன்ற ஒரு விஷயத்துக்காக நெகட்டிவா போகக்கூடாது. முதல்ல பயப்படக்கூடாது. நம்ம பயப்படுற ஜீனே கிடையாது. தமிழனுடைய உடம்புல ஓடுற உணர்வு, அந்த ரத்தம், அது வந்து வெட்டி ரத்தம், வேற மாதிரி இருக்கு. நம்மளாம் வேற லெவல். கடன்ற ஒரு விஷயத்துல எதுக்கு போனோம்? அம்பானி கடன் இருக்கு, அதானி கடன் இருக்கு. ஆனா உலகத்திலே அவங்க பணக்காரங்களா இருக்காங்க, நாம ஆக முடியாதா? அப்ப பணத்தை சரியா ஹேண்டில் பண்ணி, மனுஷங்களை சரியா ஹேண்டில் பண்ணி, உங்க ரிசோர்ஸ் சரியா ஹேண்டில் பண்ணி, மார்க்கெட்ல என்ன நடக்குது. இப்ப நான் சொல்ற ஸ்டார்ட் அப் இந்தியா கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியும், ஆனா உள்ள தெரியாது. அந்த போர்ட்டல் எனக்காவது போய் பாத்துறீங்களா? ஆனா தேவையில்லாத எத்தனை சினிமா ரிவ்யூ எல்லாம் பாக்குறீங்க, யூடியூப் வீடியோஸ் பாக்குறீங்க, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் தேவையா? நான் கேட்கறேன், 10 லோன் பத்தி சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா இப்ப இந்த ஜூம்ல இருக்க எல்லாரையும் 10 லோன் ஸ்கீம் சொல்லுங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன் ஸ்கீம் சொல்லுங்க. தெரியுமா உங்களுக்கு? முதல்ல 3 தெரியுமா, 4 தெரியுமா? ஏன் அப்படி இருக்கீங்க? எது தெரிஞ்சுக்கணும்? ஒரு தொழில் முனைவோருக்கு எது தெரியணும்? இதெல்லாம் தெரியணுமா, அதெல்லாம் தெரியணுமா?
எது தேவை அதை சொல்லணேன். எது தேவையில்லையோ அதை செய்யக்கூடாது, எது தேவையோ அதை மட்டும் தான் செய்யணும். அப்புறம் கடைசியா ஒரு ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆஹ் விட்டனா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் டெக்னிக்ஸ் இருக்கு. அதை அதாவது ஓகே அதை நான் சொல்லிடுறேன். அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, எப்படி அதுல இருந்து வெளில வருது? இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, நீங்கள் 3 விஷயத்தை செஞ்சா ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது கடனை பற்றி. அதான் லாஸ்ட் பாயிண்ட். இன்னும் சொன்னா இது பேசின டாபிக் போயிட்டே இருக்கும், வேணாம். ஆஹ் ஒண்ணு, மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். இந்த டெக்னிக்கை வந்து நீங்க கரெக்டா ஒரு 21 நாள் யூஸ் பண்ணீங்கன்னா 22 நாள்ல இருந்து பழகிடும். மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணதால தான் கடனை அடைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்து, கடனை அடைக்க முடியுற நம்பிக்கை வந்து என் மனசு அமைதியாச்சு. உங்கள் மனசு அமைதி ஆகல அப்படின்னா பிரச்சனை. அப்படியே நீங்க ஒரு சீற்றத்துக்குள்ள இருக்க கடல் மாதிரி, கடலோட சீற்ற மாதிரியே இருந்தீங்கன்னா மைண்ட் எதுவுமே நடக்காது. மைண்ட் பசிபிக்கா மாறணும். பசிபிக் அப்படின்ற வார்த்தைக்கு அமைதியின் பேரு, பசிபிக்கா மாறணும். கண்ணை மூடி உட்கார கத்துக்கணும் 20 நிமிஷம். 30% கடன் அடைச்சி அடுத்து அந்த ஒரு 20 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருறீங்க இல்லையா, அந்த 20 நிமிஷம் கண்ணை மூடி நான் சொல்ற 6 ஸ்டெப் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லிட்டு நான் ஒரு 6 ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பண்ணுனா மனசு அந்த வேபிளிங் மைண்ட் இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகி அங்கேயும் இங்கேயும் மனசு ஓடாது. இப்ப தெளிவா இருக்கும். நீங்க தெளிவான பின்னாடி முன்னாடி இருக்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியாது. நீங்கள் வந்து குழப்பமான மனநிலை இருக்கும்போது ஒரு கடங்காரனோட வார்த்தை இன்னும் உங்களுக்கு குழப்பத்தை அதிகப்படுத்திடும். என்ன பண்ணுன்னு தெரியாது, நம்ம கையறு நிலை மாதிரி ஆயிரும் டப்புன்னு. ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியாது, கிவ் அப். தயவு செய்து கிவ் அப் பண்ணாதீங்க நண்பர்களே, நான் உங்களோட தான் இருக்கேன். அதாவது ஒரு கை காத்திருக்கு உங்களை பிடிச்சிக்க, நான் இருக்கேன் சரியா. என்ன மாதிரிலாம் எவனும் கடல்ல கஷ்டப்பட்டே இருக்க மாட்டான். என்ன சொல்றது, முள்ளால குத்துற மாதிரி ஊசியால குத்தி குத்தி மனசு இதயத்துல குத்துற அவ்வளவு வழிகள் இருக்கு எனக்கு கடனை பற்றி. அப்படியே அந்த குரூர முகத்தை நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் நினைக்கிறேன் கடவுளறி என் குரு இருக்காங்க, நீங்க கவலையப்படாது. எந்த கடனை பற்றி, எந்த கடன் மட்டும் இல்ல, எந்த பிரச்சனை பத்தி கவலைப்படாது. உலகத்துக்கே நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம். நம்ம வேற மாதிரி நாம போய் கடனுக்காகவோ பயந்துகிட்டோ இருக்கக்கூடாது. தொழில் நம்ம பெரிய ஆள் ஆகணும் சரியா, அதுக்கு மைண்ட் சரியாகணும். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் 6 ஸ்டெப். அடுத்த விஷயம் நான் சொல்றது என்னன்னா, தயவு செய்து கடனோட இருக்கவங்க சீக்கிரம் தூங்கிட்டு சீக்கிரம் காலைல எந்திரிங்க. பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு மெடிடேஷன் சென்டர்ல சேருங்க. முடிஞ்சா எவ்வளோ செலவு பண்றீங்க, எவ்வளோ வட்டி கட்டுறீங்க, ஆழியாறு போய் பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாறுல போய் ஒரு 5 நாள் வந்து மனவளக்கலையில ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தயவு செய்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அது தொடருங்க. புது கான்டாக்ட் கிடைக்கும், ஒரு புது என்விரான்மெண்ட். அந்த உண்மை அது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கு நல்லது. மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் மனவளக்கலை. அடுத்தது 21 நாள் தொடர்ந்து நீங்க பண்ற கோல்டன் அவர். இந்த கோல்டன் அவர் மட்டும் இல்ல அப்படின்னா நான் செத்து 17 வருஷம் ஆயிருக்கும். நான் ஆவியா தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கணும் சரியா, 17 வருஷம் ஆயிருக்கும். இந்த கோல்டன் அவரை மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டேன், என்னோட குருவை பிடிச்சிட்டேன். என் குரு, அதாவது ஒரு பக்கம் குருவும் ஒரு கோல்டன் அவர் இருந்தா வாழ்க்கையில் சத்தியமா நீங்க 100 கோடி சம்பாதிப்பீங்க. நான் எழுதி தரேன். உங்களுக்கு சரியான குருவும் கோல்டன் அவர் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளவு கடன்ல வேணா இருக்கலாம், உங்களால் 100 இல்ல 1000 கோடி கூட சம்பாதிக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா, ஓ, ஒரு வாக்கிங் மாதிரி, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி உடம்பை வருத்தி செய்யுங்க. உங்களால வாக்கிங்கும் எக்ஸசைஸும் பண்ண முடியல அப்படின்னா மனவளக்கலையிலேயே உங்களுக்கு சொல்லித்தர அந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. எதுக்காக சொல்லணும்னா, உடம்பை எந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்றீங்களோ, ஸ்டிச் பண்றீங்களோ, நீங்க மனதான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இதை உடம்பை வருத்துங்க. மெய் வருத்த கூலி நான் சொன்ன உடம்பை வருத்துனீங்கன்னா மைண்ட் சரியாயிடும், ரிலீஃப் ஆயிடும். ஸ்வெட்டிங் வரணும், நடக்கணும். இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது மைண்ட் வேற மாதிரி ஆயிடும். நீங்க மன உளைச்சல உட்காந்து எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன், மெடிடேஷனும் பண்ண மாட்டேன்னு சொன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாகும். நம்ம பயந்துருவோம், அப்புறம் தப்பான முடிவு எடுத்துருவோம். அடுத்த லாஸ்ட் விஷயம் என்ன சொல்லணும்னா, என் குரு சொல்லுவாங்க ஆல்வேஸ் சீக் சப்போர்ட் அப்படின்னு. சீக் சப்போர்ட் அப்படின்றது உங்க ஃப்ரெண்ட்லயோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்க நண்பர்கள்ட்டயோ, ஃபேமிலிலயோ யாராவது ஒரு தெரபிஸ்ட், யாராவது ஒருத்தங்க, சில பேர் சொல்யூஷன் சொல்ற மாதிரி இருக்காங்களான்னு பாருங்க. இந்த பினான்சியல் ஸ்ட்ரெஸ் யார்கிட்ட சொல்ல முடியும் பாருங்க. ஒருத்தர் சொன்னா ஆறுதலா இருப்பாரு, அல்லது ஒருத்தர் சொன்னா அவருக்கு நமக்கு ஒரு ஐடியா சொல்லுவாரு. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் இண்டஸ்ட்ரியில அவரை போய் பாருங்க, வெக்கப்படாதீங்க. நானா நேரா போய் கேட்டுருங்க, ஐயா நான் அந்த மாதிரி இருக்கேன், ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுங்க. ஒரு 3 பேர் அந்த மாதிரி கேட்டா ஒரு டிப்ஸா கொடுப்போம். அந்த டிப்ஸ் வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால சீக் ஹெல்ப். சக்சஸ் சீக்ரெட் கொண்டு சீக் உதவியே கேளுங்கள். உதவி கேட்காம இருக்காதீங்க. நம்ம கடனோட கஷ்டப்பட்டு போராடி கண்ட கண்ட எண்ணங்கள் வர்றதுக்கு பதிலா ஒருத்தன் உதவி 3 பேரை கேட்கும் போது ஒருத்தன் சொல்ற உதவியை நம்ம தப்பிச்சிடலாம். அப்படி உதவியே கேட்க ஆள் இல்ல, என்னை பத்தி கேவலமா நினைப்பா, நெகட்டிவ் பேசுவானா, தயவு செய்து சொல்றேன், கண்ணை மூடிட்டு கோல்டன் அவரை பண்ணிட்டு நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த இந்த வீடியோவை ஃபுல்லா ஹெட்செட் போட்டு கேளுங்க, நோட்ஸ் எடுங்க உட்கார் தனியா. நான் தயவு செய்து சொல்றேன், வர்ற மெசேஜ் எல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு சரியா. நான் மனுஷன் சரியா, நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு டேஷ் நான் முதல்ல மனுஷன். நைட் நான் நிம்மதியா தூங்க முடியல. ஒரே ஒருத்தங்க போட்ட மெசேஜ் தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் சரியா. அவ்வளவு ப்ரெஷர், வல்கரா பேசுனாங்க, என்னால வாழவே முடியல, நெகட்டிவ் தாட்ஸ் வருது. இந்த 3 வார்த்தைகளுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லியிருக்கேன்.
அந்த அந்த பெண்மணிக்காக தான் இதை நான் பேசினேனே. தயவு செய்து நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உங்க சுத்தி இருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த கண்டென்ட் முதல்ல நோட்ஸ் எடுத்து நீங்க சொல்லிக் கொடுங்க, அல்லது இந்த வீடியோ லிங்க் அவங்க அனுப்புங்க. ஏன்னா யாரும் கடனை பத்தி சொல்ல மாட்டான். உங்க கடனை எல்லாத்தையும் சொல்றீங்களா, ஒருவேளை இந்த வீடியோ லிங்க் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்புறம் இன்னொன்னு கடைசியா நம்புங்க, உங்களால் மிக எவ்வளவு பெரிய கடனையும் அடைக்க முடியும், அதை வந்து கடந்து வர முடியும், லைஃப் ஸ்டைல என்ஜாய் பண்ண முடியும். பிரபஞ்சம் கூட இருக்கு. See you on top.